தெரியாது. நீங்கள் சொன்னதில் எனக்கு அந்த பாரதிய ஜனதா கட்சியினோட அந்த பரிவார அமைப்புகள் ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று நீங்கள் அந்த ஒரு வார்த்தையை சொன்னீங்க. அது என்னென்னா, இப்போ எடப்பாடி பழனிசாமியும் பாரதிய ஜனதா கட்சியின் அந்த வாய்ஸாக இருக்கிறாருங்கிறாங்க. இப்போ அந்த அவர் பிரிந்து போன இப்போ ஓபிஎஸும் அவரும் பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் ஆதரவாளராக இருக்கிறாரு. மற்றொரு அமைப்பான அமமுக டிடிவி தினகரனும் பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவாளராக தான் இருக்கிறாங்க. இப்போ அதிமுகவின் எல்லா தலைவர்களுமே அது இந்த பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவாகவே இருப்பதற்கு அது என்ன காரணம்? இப்பொழுது நம்மோடு புகழேந்தி அவர்களும் இணைந்திருக்கிறார். இப்போ நீங்க கருத்து சொல்லுங்க. இதே கருத்தை அதற்கு பதிலாக நம்ம புகழேந்தி சார்ட்டையும் நம்ம கேட்கும். அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் புகழேந்தி இணைந்திருக்கிறாரு. 3 பேருமே பாஜகவோட அந்த கூட்டணியில் இருப்பதற்கான அந்த பின்னணி காரணம் என்ன, தொண்டர்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் புகழேந்தி சொல்லுவார். நீங்கள் 3 பேருமே எங்களுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? தனியார் சார் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஒரு காரணம் இல்லையா, அச்சம்தான் காரணம். இடி, வருமான வரி, அப்புறம் மத்திய புலனாய்வு அமைப்பு, 3 பேருக்கும் இதுதான் காரணம், வேற எதுவும் காரணம் இல்லை. அதுக்கு மேல இவர்களுக்கான ஒரு தத்துவ வேட்கை இல்லாத தலைவர்களாக இவர்கள் மாறி போனது. அல்லது தத்துவ தலைவர்களாக இவர்கள் இருந்தாலும் பாஜகவின் அடக்குமுறைகளுக்கும் அதனுடைய நெருக்கடிகளை தாங்குகிற ஆற்றலை, இயல்பாக உடல் வலிமையை, மன வலிமையை, தத்துவ வலிமையை இழந்து நிற்கிறது. அதுதான் நீங்கள் இப்போ அமமுக எங்கள் டிடிவியாக இருந்தாலும், எங்கள் அண்ணன் ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும், எடப்பாடியாக இருந்தாலும், எங்கள் செங்கோட்டையனாக இருந்தாலும், இன்னும் அதில் எத்தனை அணிகளாக பிரிந்தாலும் அவர்கள் நேராக டெல்லிக்கு போய் அமித்ஷாவிடமும் மோடியிடமும் தான் அவர்கள் போய் ஆதரவு தேட வேண்டிய அல்லது ஆதரவு தேட வேண்டிய, ஆலோசனை பெற வேண்டிய நிலைக்கு இந்த கட்சி மாறி போனது தான் பெரும் துயரம். அது தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் திராவிட பகுத்தறிவு, சமூக நீதி, சமத்துவ அரசியலில் மிகப்பெரிய தேக்கத்தை, மிகப்பெரிய ஆபத்தை இந்த சம்பவம், இந்த சூழல் உருவாக்கும்னு நான் நீண்ட காலமாக சொல்லி வந்ததை இப்பொழுது அதை நடைமுறைப்படுத்தி விட்டார். அதாவது நீங்கள் அதிமுகவின் பல துண்டுகள், 3 துண்டுகளை நீங்கள் சொன்னீங்க. இன்னும் மௌனமாக இருக்கிற எங்கள் சின்னம்மா வரைக்கும் பாஜகவின் ஆதரவு நிலைக்கு போனதுக்கு எது காரணம்? சிறை, வழக்கு, சொத்துக்கள் அல்லது உடைமைகள், வீடு வரைக்கும், குடியிருக்கிற வீடு வரை பறிமுதல் செய்யுது. இப்போ நீங்க ஆம் ஆத்மி கெஜ்ரிவாலை விட மணிஷ் சிசோடியா வரைக்கும் எப்படி அவர்கள் கட்டுப்பட்டார்கள்? ஆந்திராவில், தெலுங்கானாவில் நீங்கள் ராஷ்ட்ரிய சமிதி, அப்புறம் அது பிஆர்எஸ் மாத்தினார் சந்திரசேகர ராவ், கவிதாமா வரைக்கும், நீங்கள் அங்கே ஏக்நாத் சிண்டே சிவசேனாவை ஒழித்து கட்டியது வரைக்கும் எல்லா இடங்களிலும் எதிர்த்த அனைவரையுமே கட்டுப்படுத்தி பாஜகவின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த பாஜக அதிமுகவையும் அப்படித்தான் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது. அந்த கட்டுப்பாட்டில் விரட்டலுக்கு அஞ்சி, மற்ற நெருக்கடிகளுக்கு அஞ்சித்தான் இவர்கள் அத்தனை பேருமே தன்னுடைய கட்சியின் கொள்கைகள், அண்ணா, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கட்டி காத்த இந்த மகத்தான திராவிட பேரியக்கத்தின் அடிப்படை கொள்கைகளுக்கும் லட்சியங்களுக்கும் சித்தாந்தங்களுக்கும் நேர் எதிரான பாஜகவினுடைய டெல்லி அரசினுடைய, அமித்ஷா மோடி அரசுக்கு பணிந்து இவர்கள் அனைவருமே மோடி வாழ்க, அமித்ஷா வாழ்க, திராவிட மொழிய, தமிழ் ஒழிய, தமிழ் இனமொழிய, பகுத்தறிவு ஒழிய, சமூக நீதி சமத்துவம் ஒழிய, ஜனநாயக மொழிய, மக்களாட்சி தத்துவம் மொழியங்கிற அளவுக்கு பாஜகவின் நிலைமைக்கு போயிட்டாங்க. இதுல இன்னும் கூடுதலா முதலமைச்சர் சொல்றாங்க பாருங்க, அதாவது பாரதிய ஜனதாவே கோயில் நிதியில் கல்லூரிகள் கட்டலாமா, கல்விச்சாலைகளை திறக்கலாமான்னு கேட்கல, எடப்பாடி கேட்கிறாருன்னா அப்ப ஆர்எஸ்எஸ் பாஜகவிலேயே மிக தீவிரமான பாஜக ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ ஆதரவாளராக எடப்பாடி மாறிவிட்டார் என்பதை தான் இப்ப இந்த பரப்புரை கூட்டத்தில் அவருடைய பேச்சு காட்டுது. ஆகவே இந்த பிரச்சாரத்தில் யார் முந்துகிறார்கள் என்றால், இவர்கள் இந்த பேச்சின் மூலமாக எடப்பாடியார் இந்த 2 நாளில் இந்த கருத்தால் மிக கடுமையான கண்டனத்துக்கும், மிக கடுமையான நெருக்கடிகளுக்கும், தாக்குதலுக்கும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இரையாகி இருக்கிறார்கள்னால இதுவரைக்கும் எடப்பாடி இந்த 2-3 நாட்கள் பரப்புரையில் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் தனியரசு பார்க்குறேன்.